முதல்ல எனது குலதெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி ஊடக நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது விருதுநகரில் தலைவர் கேப்டன் அவர்கள் விற்று சென்ற இடத்தை நிரப்புவதற்காக விஜய பிரபாகரன் அவர்கள் களம் காண்கிறார்கள். நிச்சயமாக 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் என்றுதான் மக்களுடைய கணிப்பும் என்னுடைய கணிப்பும். நிச்சயமாக சொல்கிறேன், மக்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்தால் நிச்சயம் விருதுநகரில் விஜய பிரபாகரனை தவிர வேற யாரும் டெபாசிட் கூட வாங்க மாட்டார்கள். விஜய பிரபாகரன் அவர்கள் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கேப்டன் அவர்களை பொற்பாதங்களில் அந்த வெற்றியை சமர்ப்பிப்பார் என்பது என்னுடைய யூகங்களும் மக்களுடைய யூகங்களும் அதுதான். நிச்சயமாக எங்களுடைய பிரச்சார பீரங்கி அந்நியார் அவர்கள் நிச்சயம் விருதுநகரிலே பிரச்சாரம் செய்து எனது குலதெய்வமான கேப்டன் அவர்கள் பொற்பாதத்தில் அந்த வெற்றியை சமர்ப்பிப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதாவது எதிரில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணி கட்சியான காங்கிரசிற்கு ஒதுக்கி உள்ளார்கள். அதாவது காங்கிரஸோட வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் நிச்சயமாக 5 ஆண்டு காலம் அந்த தொகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து உள்ளார். நிச்சயமாக சொல்கிறேன், அவர் அந்த தொகுதிக்கு இதுவரையில் சென்றதில்லை என்றுதான் என்ன செவிக்கு வந்தது வரைக்கும். அவர் மும்பையில் ஏதோ ஒரு பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார் என்பது செய்தி. இப்பொழுது தேர்தல் அறிவித்த பிறகுதான் அவர்கள் இப்போது அந்த தொகுதிக்கே உள்ளார் என்பது என்னுடைய காதுக்கு வந்த செய்தி. ஆகையினால் மக்களுக்காகவே உழைத்த எனது தானே தலைவர், தங்கத் தலைவர், தமிழின தலைவர், தமிழுக்காக பாடுபட்ட எனது குலதெய்வம் கேப்டன் அவர்கள் மக்கள் மீது வைத்திருந்த உண்மை பற்று, மக்கள் அவர் மீது பற்று வைத்து உள்ளார் என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகரில் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விடுவார். அது மட்டும் இல்லாமல் கடலூர் தொகுதியிலும் திருவள்ளூர் தொகுதியிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்ந்த வேட்பாளர்கள் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விடுவார்கள். எனக்கு ஒரே ஒரு மன வருத்தம் தான், சென்னையில் படித்தவர்கள் அனைவரும் சென்னையில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் மத்திய சென்னையிலே அண்ணன் பார்த்த சாரதிகள் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தாங்கன்னா இதை விட கேப்டன் அவர்களுக்கு இந்த சென்னையில் உள்ள மக்கள் செய்கின்ற நன்றி வேறு எதுவும் இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது முதலில் அவர்களுக்கு எனது மாலை வணக்கத்தை தெரிவித்து ராதிகா சரத்குமார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒருவருக்கு வாழ்வு கொடுத்தார் என்று சொன்னால் அவரை எதிர்த்து நிற்பதற்கு மனம் வராது. நீங்கள் எனக்கு சோறு இப்போ சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த சாப்பாடை நான் உங்களுக்கு திரும்ப வாங்கி கொடுக்குன்னு தான் நினைப்பேன். அந்த சாப்பாடு உங்கள் கைக்கு வரக்கூடாது நான் இல்லை, எந்த ஒரு மனிதன் நினைக்க மாட்டார்கள். அதனால் விஜய பிரபாகரன் அவர்கள் வெற்றிக்காக மட்டும்தான் ராதிகா சரத்குமார் அங்கே வேட்பாளராக களம் காண்கிறார்கள். ஏனென்று சொன்னால் வேறு வேட்பாளர் நிறுத்தினால் நிச்சயமாக விஜய பிரபாகரனுக்கு இடையூறாக இருப்பார்கள் என்று எண்ணிதான் சரத்குமார் அவர்களும் ராதிகா சரத்குமார் அவர்களும் எங்களுக்கு விருதுநகர் தொகுதி வேண்டும் என்று கேட்டு விஜய பிரபாகரன் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. நிச்சயமாக அவர்கள் சரத்குமார் இன்று வாழ்வதற்கு ஒரு அர்த்தம், ஒரு மனிதராக வாழ்வதற்கு எனது குலதெய்வம் கொடுத்த ஒரு அர்ப்பணிப்பு தான். ஆகையினால் அந்த ஒரு நன்றி கடனை என்றும் சரத்குமார் அவர்கள் மாற மாட்டார். நிச்சயமாக சொல்கிறேன், விஜய பிரபாகரன் அவர்கள் வெற்றிக்கு என்றும் தடையாக இருக்க மாட்டார்கள், வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்றுதான் ராதிகா சரத்குமார் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு வந்த தகவலும் சரி, அவர்கள் இடையில வாபஸ் வாங்குறதா கூட சொல்லியிருந்தாங்களாம். ஆமா, எனக்கு தெரியும். மக்களுக்கும் அது ஸ்பிரிட் ஆயிருந்து எங்களுக்கு வேண்டாம், அதாவது என்னன்னா நாமினேஷன் பண்ணி கூட வாபஸ் வாங்குறத போயிருக்கிறாங்க. அவர்கள் மிரட்டி தான் வச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக விஜய பிரபாகரன் அவர்களுக்கு வெற்றிக்கு எந்த ஒரு தடையாக சரத்குமார் அவர்களும் ராதிகா சரத்குமார் அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்தும் சரி, அவர்களுடைய மனநிலையும் அதுதான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதாவது இத அதை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தலைவர் கேப்டன் அவர்கள் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றவுடனே பகண்டை கூட்டுரோடில் ஒரு வீடை வாடகை எடுத்தார். அங்க வாடகை எடுத்து மக்களுக்கு, அதாவது மாதம் ஒரு முறை மக்களுக்காக நலத்திட்டங்களை உதவி செய்து
கரைபடியாத இதுவரையிலும் தமிழ்நாட்டிலே கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர், தமிழுக்காக வாழ்ந்த தலைவர் என்று சொன்னால் தலைவர் கேப்டன் அவர்களை தவிர வேறு ஒருவரும் கிடையாது. நான் மனசாட்சி தொட்டு சொல்கிறேன், கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் தலைவர் கேப்டன் அவர்கள் மட்டும்தான். எங்கள் தொகுதியிலே 20 ஆண்டு காலம் காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தார்கள், சிவராஜ் அவர்கள். அவர்கள் சொன்னார், என்னை வெற்றி பெற, என்னை வீழ்த்த இந்த தமிழகத்தில் ஒருவரும் இல்லை என்று சொன்னார். ஆனால் அந்த சரித்திரத்தை உடைத்து 45,000 வாக்குகள் வித்தியாசத்திலே 2011 நான் முதலில் வாக்களித்தது தலைவர் கேப்டன் அவர்களுக்காகத்தான். 45,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவர்கள் இன்று அரசியலில் அஸ்தமனமாகிவிட்டார்கள். அவர்கள் யார் என்றே இப்போது தெரியாது. 20 ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இருந்தவர்களை அஸ்தமனமாக்கியவர் என் தலைவர் கேப்டன் அவர்கள். இப்பொழுதும் வசந்தம் கார்த்திகேயன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலர் இப்போது அப்படிதான் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். என்னை வீழ்த்த இந்த தொகுதியில் எதிரிகளே இல்லை, எனக்கு கண்ணி கெட்டம் தூரம் எதிரிகளே இல்லை என்று சொல்கிறார்கள் அவர். ஆனால் இந்த தேர்தலோட அவர் துண்ட காலம் துணை காணம் ஓட போகிறார். மக்கள் இடத்திலே செல்வாக்கு இல்லை. மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி தனதுடைய தம்பி வேலுச்சாமி பேரிலே டெண்டர் எடுத்து மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி சாப்பிட்டு கொண்டிருக்கும் வசந்த கார்த்திகேயன் அவர்கள் இந்த தேர்தலோடு துண்ட காலம் துணை காணோடு மக்களும் சரி நாங்களும் சரி மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே ஓடவிட போகிறார் என அவர் சொல்லிவிட்டார். தோற்றால் உன் பதவி பறிக்கப்படும் என்று சொன்னார் முதலமைச்சர் அவர்கள். நிச்சயமாக ரிஷிவந்தன் சட்டமன்ற தொகுதியிலேயே அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30,000 40,000 ஓட்டு கூட வாங்க மாட்டார். இப்போது இருக்கிற மக்களுடைய மனநிலை அவ்வளவுதான் இருக்குது. நிச்சயமாக கள்ளக்குறிச்சி தொகுதியிலே குமரகுரு அவர்கள் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விட்டால், ஏற்காடு, கெங்கவல்லி, ஆத்தூர், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம் இந்த 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியதான் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி. இதிலே 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார் குமரகுரு. மீண்டும் சொல்கிறேன், இந்த தேர்தலோடு வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் காணாம போய்விடார்கள். மக்களுடைய மனநிலையும் அதுதான், என்னுடைய மனநிலையும் அதுதான். மீடியா மக்களை திருத்தணும்னு நினைச்சார் தலைவர். அதாவது மீடியாக்கள் இருந்த மரியாதையை தலைவர் கேப்டன் அவர்கள் திருத்தணும்னு நினைச்சாரு. மீடியா கொடுக்குற முக்கியத்துவம் தலைவர் இருக்கும்போது கொடுத்திருந்தா இன்னைக்கு தலைவர் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அது யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா இப்ப இருக்கிற முதலமைச்சர் பாத்தீங்கன்னா தன்னோட செயல்பாட்டிலே கிடையாது, யாருன்னா சொல்லிதான் செய்யறாரு. புரியுதுங்களா? ஏன்னா அவருக்கு எதுவும் தெரியாது. யாருன்னா சொன்னாதான் ஒரு அமைச்சரோ அவங்களுடைய செயல்பாட்டுல. இதே தலைவர் பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே போல்டா இருப்பாரு. அவருடைய முடிவு தான் எதுவுமே இல்லை. இப்போ ஒரு சீட்டு கூட வச்சிருக்க மாட்டாரு. இப்ப தலைவரோட பையன் விஜய் பிரபாகரன் அப்படிதான். இப்போ போய் ஓட்டு கேட்கற இடத்துல கூட பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சார சீட்டுமே இருக்காது. மக்களோட என்ன வேணும் மக்களுக்கு அதை என்னமோ அவங்க சொன்னாங்கன்னா அதை அப்படியே நேச்சுரலா மனசுல இருந்து அதை அப்படியே வெளிப்படையா சொல்றாரு. இப்ப சிவகாசிக்கு என்ன பிரச்சனை, அந்த சிவகாசி மக்கள் அந்த இதுல எல்லாமே கரெக்டா சொல்றாரு. அதுதான் மக்களோட மக்களுக்கு என்னன்னா ஒரு அதாவது ஒரு துண்டு சீட்டு இல்லாம மக்களுக்கு என்ன வேணுமோ அதை பத்தி பேசினாதான் அவன் தலைவன். அப்படிதான் எங்க தலைவர் இவ்வளவு வாழ்ந்துட்டு இருக்காரு. மீடியாவை பொறுத்தவரை தலைவர் இருக்கும்போது பயன்படுத்திக்கல. இப்ப தலைவர் இல்ல, தலைவரோட மறு உருவமா நாங்க எங்க கேப்டனோட பையனை பாக்குறோம். அதாவது எங்க அண்ணன் விஜய பிரபாகரன் அவர்களே. இப்ப விருதுநகர் மக்களுக்கு ஒன்று நான் கேட்டு கெஞ்சி கேட்டுக்கிறது என்னன்னா, தலைவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். எங்க தலைவரோட பையனை ஜெயிக்க வச்சிட்டுனா அதுக்கு மேலே எந்த ஒரு இதுவும் தேவையில்ல. ஏன்னா கஷ்டமா இருக்கு. எங்க தலைவரை நாங்கள் எப்படி பார்த்தோம் இன்னைக்கு இல்லை, அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. எங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாருனா அது வேற இல்லை, எங்களுக்கு எங்க அண்ணன் தான் எங்க தலைவர். எங்க தலைவருக்கு அடுத்தது நாங்கள் இப்போ கேப்டனா பார்க்கறது எங்க அண்ணனை தான். ஏன்னா நாங்கள் அப்படிதான் மனசை தேர்த்திக்கிறோம். இப்போ எங்க கேப்டன் இல்லைன்னா எங்க கேப்டன் இது வரைக்கும் உடம்பு சரியாம ஒரு 5-6 வருஷமா வீட்டில் இருந்தார். இப்போ நான் வீட்டில் இருக்காருதான் நினைச்சிட்டு இருக்கோம். எங்களோட அரசியல் பணி எப்படின்னா, எங்க கேப்டனா இப்போ எங்க விஜய பிரபாகரனை தான் நாங்கள் கேப்டனா பார்க்குறோம். எங்க அண்ணன் கண்டிப்பா வெற்றி பெறுவார். ஏன்னா இப்போ இருக்கிற மக்கள் நிலையை பார்த்தோன்னா கண்டிப்பா அண்ணன் தான் வெற்றி பெறுவார்னு விருதுநகர் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் வெற்றி பெற்றார்னா எங்களுடைய தேமுதிக மென்மேலும் வளர்ச்சி அடையும். இப்ப இருக்கிற தொண்டர்கள் சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஏடிஎம்கே கூட இப்போ கூட்டணின்றதுனால கொஞ்சம் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டிலே அனைத்து கட்சி கூட்டணியில் இருந்தாலும் இப்ப ஏடிஎம்கேவும் டிஎம்டிகேவும் இப்போ வேலை செய்யற மாதிரி எந்த தொண்டர்களுமே வேலை செய்யல. இப்ப அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க.